ஒருத்தவங்க திட்டத்துக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் புண்ணாக்கு. ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. அது புண்ணாக்கு இல்ல, பின்னாக்கு. இந்த வார்த்தை எப்படி உருவாச்சு தெரியுமா? பில் அப்படின்ற ஒரு வேர் சொல்ல இருந்து தான் இந்த வார்த்தை உருவாச்சு. இதனுடைய அர்த்தம் பிளத்தல், பிரித்தல். இந்த பில் அப்படின்ற சொல்ல இருந்து தான் பின்னாக்கு அப்படின்ற வார்த்தை உருவாச்சு. எள்ளு அப்புறம் தேங்காயில இருந்து எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கும்போது மிச்சம் இருக்கிற சக்கை தான் பின்னாக்கு. இந்த சக்கையை பார்க்கும்போது அது பிளந்த நாக்கு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பின் நாக்கு அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த பில் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் பிள்ளை, பிட்டு, பிண்டம், பிணம் அப்படின்ற நிறைய வார்த்தை உருவாச்சு. இது எல்லாமே ஒரு வகையில பிரிதல் அப்படின்ற விஷயத்தை தான் முன்வைக்குது. தாயிடமிருந்து பிரிந்து வந்ததுனால நாம பிள்ளை அப்படின்றோம். அரிசி மாவை பிரிச்சு செய்யற பலகாரம் அப்படின்றதுனால அது பேரு பிட்டு. உயிர் பிரிந்த உடலுக்கு பிணம். இப்படி ஒரு சின்ன சின்ன சொல்லுக்கு பின்னால பெரிய பெரிய அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுதான் நம்ம தமிழ் மொழியோடைய அழகும் கூட. நம்முடைய தமிழ் மொழியில ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னால ஒரு சிறு கதையே இருக்கு. நீங்க யாரெல்லாம் அடிக்கடி புண்ணாக்குன்னு திட்டுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.